சில வருஷங்களுக்கு முன்னே இயக்குனர் பாக்யராஜ் ஸ்க்ரீன் பிளே ரேட்டிங்கில் வந்த படம் தான் ருத்ரா. இதில் போலீஸ் அதிகாரியாக லட்சுமி நடிச்சிருப்பாங்க. போலீஸ் அதிகாரி லட்சுமி அந்த வழக்கில் கண்டுபிடிக்க திணறுவாங்க. அப்போது திருடரான பாக்யராஜ் சாதுரியமான யோசனைகளை சொல்லி அந்த வழக்குகளை தீர்த்து வைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுவார். இந்த ஃபார்முலாவை அப்படியே அப்ளை பண்ணாக்கா அதுதான் சென்னை ஃபைல்ஸ் முதல் பக்கத்து படத்தோட கதையாக இருக்குது. இந்த படத்தில் 8 தோட்டாக்கள் வெற்றி ஹீரோவாக நடிச்சிருக்காரு. போலீஸ் இன்ஸ்பெக்டராக தம்பி ராமையா நடிச்சிருக்காங்க. கதாநாயகியா ஷில்பா மஞ்சுநாத், ரெடின் கிங்ஸ்லி உள்ளிட்ட பலர் நடிச்சிருக்காங்க. முக்கியமாக படத்தில் மகேஷ் தாஸ் வில்லனா அறிமுகமாகிருக்காரு. இவர் யாரா அப்படின்னு சொல்லிச்சுன்னா இவர் தான் இந்த படத்தோட தயாரிப்பாளர். வழக்கமாக தயாரிப்பாளரும் சரி, தயாரிப்பாளர் தன்னோட மகனை அறிமுகமாக ஆக்கிறதா இருந்தாலும் சரி, ஹீரோவாக தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. ஆனால் இவருக்கு எண்ணமே நான் படத்தில் வில்லனாக தான் நடிக்கணும். கில்லி படத்தில் கூட எனக்கு விஜயை விட பிரகாஷ் ராஜ் வில்லத்தனம் தான் பிடிக்கும், பிரகாஷ் ராஜ் மாதிரி ஒரு வில்லத்தனத்தில் நடித்து பேர் வாங்கணும் தான் ஆசை அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு. பிரகாஷ் ராஜ் வில்லனாக நடிப்பார். கட்டுமஸ்தான உடல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் மகேஷ் தாஸ் பொறுத்தவரை கட்டுமஸ்தான உடற்கட்டு. சொல்ல போனால் புலன் விசாரணை படத்தில் சரத்குமார் எப்படி சட்டையை கயிட்டு போட்டு ஒரு குத்துச்சண்டை மாவீரர் மாதிரி இருந்தாரோ அந்த மாதிரி மகேஷ் தாஸ் இந்த படத்தில் சட்டையை கழட்டி போட்டால் ஒரு சரத்குமார் தான். அந்தளவுக்கு தன்னோட உடற்கட்டை அவர் செதுக்கி வச்சிருக்காரு. அதை படத்தில் நல்லாவும் பயன்படுத்தியிருக்காரு. படத்தை அனீஷ் அஷ்ரப் இயக்கியிருக்காரு. சரி, படத்தோட கதை என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாச்சுன்னா சஸ்பென்ஸ் கதை, த்ரில்லர் கதை எழுதி பிரபலமான ஒரு கதாசிரியரோட மகன் தான் வெற்றி. இவர்கிட்ட ஒரு பத்திரிகை நிறுவனம் வந்து உங்கள் அப்பாவை பற்றி நாங்கள் கட்டுரை எழுதணும், நீங்கள் அதுக்கான மெட்டீரியலை கொடுங்க, உங்களுக்கு நாங்கள் தேவையானதை தரோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. வெற்றியும் சரின்னு சம்மதிச்சு சென்னைக்கு வராரு. அவர் இன்ஸ்பெக்டர் தம்பி ராமையா கிட்ட பழக்கமாகறாரு. 2 பேரும் முதல்ல ஒரு மோதலில் சந்தித்தாலும் பிறகு நட்பாக மாறிடுறாங்க. வெற்றி சொல்கிற ஒவ்வொரு ஐடியாவையும் பார்த்துட்டு தம்பி ராமையா ஆச்சரியப்பட்டு போகிறாரு. ரோட்டில் வீழ்ந்து கிடக்கிற ஒரு ஆளை பார்த்துட்டு இது விபத்தில் சாவில் யாரோ ஒரு கொலை பண்ணி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி சொல்கிறப்போ நீ நேர்லையும் பார்க்கல, யாரும் சொல்லியும் கேட்கல, இதை போய் எப்படி கொலைன்னு சொல்கிற, இது ஒரு விபத்து தான் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் தம்பி ராமையா சொல்ல இருந்தாலும் எப்படி கொலை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி விலைக்கு சொன்னப்புறம் அவரோட புத்திசாலித்தனத்தை புரிஞ்சுக்கிட்டு நீ எங்கேயும் என்னை விட்டு போயிடாத, எப்பவுமே எங்க கூட இரு, இந்த மாதிரி கேஸு வழக்கு கொலை வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது வந்துச்சுன்னா அதை கண்டுபிடிக்கிறதுக்கான ஐடியாவை நீ கூட இருந்து கொடுத்துட்டே அப்படின்னு சொல்லிட்டு தம்பி ராமையா வெற்றியை தன் பக்கத்திலேயே வச்சுக்கிறாரு. இதுக்கிடையில் நகரில் அடுத்தடுத்து சில மாணவிகள் முகம் சிதைச்சி கொல்லப்படுறாங்க. மர்மமாக நடக்கிற இந்த கொலை எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் தம்பி ராமையா ரொம்பவே குழப்பமாயிடுறாரு. வெற்றி கிட்ட ஹெல்ப் கேட்டப்போ இந்த வழக்கை நான் முடிச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பல்வேறு யோசனைகளை சொல்லி தம்பி ராமையா வழி நடத்துகிறாரு. வெற்றியோட ஐடியாலாம் பறிச்சுதா, கொலகாரம் பிடிபட்டானா அப்படின்றது தான் படத்தோட கிளைமேக்ஸு. 8 தொட்டாக்கள் பட ஹீரோ வெற்றி அடுத்தடுத்து தன்னோட படங்களை ரொம்ப கவனமாக தேர்வு செஞ்சு வராரு. அப்படி தான் இந்த படத்தையும் தேர்வு செஞ்சுருக்காரு. ஹீரோ அப்படின்னு சொல்லிச்சுன்னா 4 ஃபைட்டு பண்ணணும், 2 டுவேட் ஆடணும் அப்படின்னு இல்லாமல் புத்திசாலித்தனமான கேரக்டர் தனக்கு வந்திருக்கு, அதில் கண்டிப்பாக நடித்தா பேர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சு அந்த கதாபாத்திரத்தை ஏற்று நடித்ததுக்காகவே அவருக்கு ஒரு சபாஷ் போடலாம். ஏன்னா பல ஹீரோக்கள் நாங்கள் ஆக்ஷன் ஹீரோவாக தான் நடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இது போல வர வாய்ப்புகள் எல்லாம் தவற விட்டுருவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் கதாபாத்திரத்தோட நுணுக்கத்தை புரிஞ்சு நடிச்சிருக்காரு. வெற்றி நடித்த கதாபாத்திரத்தில் பாக்யராஜ் நடிச்சிருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணி பார்த்தாச்சுன்னா கண்டிப்பாக இது ருத்ரா படத்தில் பார்த்த பாக்யராஜ் மாதிரி தான் இருந்திருக்கும். டைரக்டர் அனீஷ் அதுக்கான காட்சிகளை நல்லாவே வடிவமைச்சிருக்காரு. சென்னை ஃபைல்ஸ் முதல் பக்கம் ஒரு கிரைம் ஸ்டோரி.